விருச்சிகம் ராசி, ஒரு முறை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிட்டிங்கன்னா அதை யாராலுமே நிறுத்த முடியாது. விருச்சிக ராசி அப்படிங்கிறது சும்மா கிடையாது. அமைதியாக இருந்தாலுமே ஒரு நாள் இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் உங்களோட வெற்றி அமையும். இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி தாங்க. 12 ராசிகள்லையுமே இந்த ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு வெளியில் ரொம்பவுமே அமைதியானவங்களா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு எரியக்கூடிய தீ அப்படிங்கிறது வெற்றியை அடைகிற வரைக்குமே ரொம்பவுமே தீவிரமானதாக இருக்கும். நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்களோட கண்கள் உங்கள் ஆழத்தையும் சக்தியும் சொல்லிடும். நீங்கள் எளிதில் யாரையும் நம்ப மாட்டீங்க. ஒரு தடவை நம்பிட்டீங்கன்னா முழு மனதோடு அவங்கள கடைசி வரைக்குமே காப்பாற்றக்கூடியவங்க முழு மனசோடு இருப்பீங்க. அதே போல தாங்க நீங்கள் காயப்பட்டாலும் அதை மறக்கவே மாட்டீங்க. இந்த ஒரு விஷயம்தான் விருச்சிகத்துக்கு பலமாகவும் இருக்குது, பலவீனமாகவும் இருக்குது. எல்லோரையும் நல்லவங்க அப்படின்னு நம்புவீங்க, அவங்க அப்படியே இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களோட நம்பிக்கைக்கு பாதகம் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டா அவங்கள தண்டிக்கிறதுமே தயங்க மாட்டீங்க. விருச்சிகத்துக்கு பலம் என்ன அப்படின்னு தெரியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு கீழே விழுந்தாலும் அதை விட பலமாக எழுந்து நிற்கக்கூடிய தன்னம்பிக்கை, உங்களோட ஒரு தைரியம். மற்றவங்க செஞ்சு முடிக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு விஷயத்தை மற்றவங்க செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளாடியே அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சு காட்டுருவீங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இது வந்து விருச்சிகம் ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, இந்த மாத சூழல் எப்படி என்ன வரையான மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எவ்வளோ நாள் தான் உங்கள் சக்தியை நீங்கள் மறைச்சி வச்சுருப்பீங்க? உங்ககிட்ட இருக்கிற திறமை, உங்கள் துணிவு, இதெல்லாமே உலகம் பார்க்க வேண்டிய நேரம் இந்த மாதம். பெரும்பாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் 3 முறை பதிவு பண்ணுங்க. இறைவனோட பரிபூர்ண அருளாலும் எல்லாமே நல்லதாக நடக்கும். பெரும்பாலும் உங்கள் மனசில் இருக்கிற பழைய காயத்தை விட்டுட்டு புது விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. நிறைய கற்றுக்கோங்க. யாருக்கிட்டையுமே நீங்கள் இப்படி தான் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் உங்கள் திறமை உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக தரும். அதான் ஃபஸ்ட்டே சொன்னோம், விருச்சிகம் ஒரு முறை தீர்மானம் செஞ்சால் போதும், அதை யாராலுமே நிறுத்த முடியாது அப்படின்னு. விருச்சிக ராசிக்காரங்க சும்மா நிற்கக்கூடிய ராசி கிடையாது. அமைதியாக இருந்தாலும் உங்களோட சொல்லும் செயலும் ஒரு நாள் பாருங்கள் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை உண்டாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்கள் காதல், தொழில், பணம் இது குறித்து முழுமையான கணிப்புகளும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் சிறப்பான உயர்வையும் நன்மையும் எல்லா வகையிலுமே பெறலாம். அது எப்படின்னு தெரியுமா? அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கால் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிறப்பான உயர்வையும் நன்மையும் இதனால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்கும். அதை தீர்க்க முடிஞ்சது, தீர்க்க முடியாதது அப்படின்னு 2 வகையாக இருக்குது. தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு கிடைக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஜனனகால ஜாதக அமைப்பால் தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நன்மையை பெறணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கிறது சிறப்பான உயர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளும் அதன் மாற்றங்களும் என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் இப்போ கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சுக்கிரன், அதுக்கப்புறம் புதன், இந்த 2 கிரகங்களுமே நேர்மையான உரையாடல், ஆழமான புரிதல் மூலம் உங்களோட உறவுகளை வளர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் அமைதி, அதுக்கப்புறம் உணர்ச்சி பூர்வமான பிரசன்னத்தோடு தொடங்குது. இந்த மாத முதல் நீங்கள் திருமணமானவங்களாக இருந்தாலும் சரி, தனியாக வசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசம், உணர்ச்சி சார் நுண்ணறிவு உங்களுக்கு இப்போ பக்கபலமாக இருக்கும். நிதி ரீதியாக பார்த்தா செவ்வாய் உங்கள் வருமான மண்டலத்தில் இப்போ செயல்படுறாரு. இது வந்து நடைமுறைக்கு ஏற்ற ஒரு வரவு செலவு திட்டமிட்டு புதிய பண யுக்தியை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக உணர்ச்சி பூர்வமாக செலவுகளையோ நண்பர்களுக்கு உதவுவதிலையோ எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். உதவுறதுல என்ன எச்சரிக்கை அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, உண்மையிலே அந்த உதவிக்கு அவங்க சரியானவங்களா அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும். பண வருமானம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால எடுத்துமோ கௌத்துமோன்னு செயல்படாதீங்க. கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தோட நடுப்பகுதி
அதிபதி கேது தென்கம் உறங்கிக்கிட்டு இருந்தாலும் உணர்ச்சிகளை தூண்டி தகவல் தொடர்பு காதலில் நீடிக்கும் பிரச்சனைகளை கையால் உங்களை தூண்டக்கூடிய தன்மையில் இருக்குது. அதே போல் தனிமையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஈர்ப்பும் வரலாம். தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டம் போட்டு செய்யணும். சுக்கிரன் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுத்திறனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறாரு. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கும். எடுத்துமோ கவுத்துமோன்னு அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பிரச்சனையில் சிக்கிறாதீங்க. தொழில் ரீதியாக செவ்வாய் அதுக்கப்புறம் கேது இருக்கிறாங்க. இதனால் புது உத்வேகம் உங்களுக்கு இப்போ பிறக்கும். பழைய தொடர்புகள் தாமதமான திட்டங்கள் மீண்டும் உங்களுக்கு வெளிப்படும். அது அவசரப்படாமல் சரியான முறையில் நீங்கள் அணுகுமுறை செய்யணும். சுக்கிரனும் சந்திரனும் உங்களுக்கு படைப்பாற்றல் ஓட்டத்திற்கு பாச வெளிப்பாட்டுக்கு ஆதரவாக இருக்காங்க. உறவுகளில் புது அரவணைப்பு வரும். அதே போல் புதிய தொடர்புகள் நிறைய உருவாகும். எது சரி எது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நிதி விஷயத்தில் ஒழுக்கம் ரொம்பவுமே அவசியங்க. ஏதாவது ஒப்பந்தம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்து கையெழுத்து போடணும். ஊக வணிக அபாயங்களை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க தவிர்க்கணும். மாதம் போக போக தொழில் மீதான நம்பிக்கை பாருங்கள் உங்களுக்கே தானாக அதிகரிக்கும். உங்களோட இலக்குகள் உங்களை சிறப்பாக சீரமைக்கும். உங்கள் தலைமைத்துவ உள்ளுணர்வை நீங்கள் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட்டாலே போதும், சிறப்பான உயர்வை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். மாத இறுதியில் கேதுவோட ஆற்றல் குறிப்பாக நெருங்கிய உறவுகள் இவங்ககிட்ட இருந்த பிரச்சனைகளை நீக்கி தருது. தெளிவையும் உணர்வு பூர்வமான இடைவெளியும் நீங்குது. கேது தாக்கங்கள் கொஞ்சம் நடைமுறைக்கு ஏற்ற நிதி திட்டமிடலையும் ஒழுக்கமான செயலையும் ஆதரிக்கக்கூடிய வகையில் அமையுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அன்றாட வாழ்க்கை வழக்கம் போக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செய்யணும். சரியாக சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, சரியாக உங்கள் வேலையை பண்ணுறது அப்படின்னு தினம்தோறும் பட்டியல் போட்டு திட்டமிட்டு உங்கள் வேலையை செய்யுங்க. பழக்க வழக்கங்களை மறுசீரமை பண்ணுங்கள். எல்லையை வலுப்படுத்துங்க. உங்கள் செயல்பாடுகளுக்கு ஓய்வு கொடுங்க. செவ்வாய் உங்கள் தொழில்சார் கவனத்தை கூர்மையாக்குறாரு. அதே சமயம் சுக்கிரன் உணர்ச்சி பூர்வமான மீட்சிக்கும் உடல் அமைதிக்கும் துணையாக இருக்கிறாரு. மாத இறுதியில் நீங்கள் உணர்வுபூர்வமான நிம்மதி, தெளிவான முன்னுரிமை, நிதி நிலைத்த தன்மையை நோக்கி நகர்வதை உணரப் போறீங்க. இது தனிப்பட்ட முறையிலும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, உங்களோட எதிர்கால பாதையை வலுப்படுத்தக்கூடிய மறுசீரமைப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரக சூழல்லையுமே இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது நன்மையை பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த விருச்சிக ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் இருந்த மாதங்களையும் இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழலில் இந்த மாதத்தையும் பார்க்கும்போது ரொம்பவுமே சிறப்பான உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்கு. அனுபவ ஞானத்தை கொண்டு சமயோஜித சாமர்த்தியத்தோடு செயலாற்றினா எல்லா காரியங்களுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதம் அறிவு திறமை அதிகரிக்குது. உங்களோட பேச்சு மற்றவங்கள மயக்கி வர்றது போல் இருக்கும். ருசியான உணவு உண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் மன நிம்மதி இப்போ கிடைக்கும். சாமர்த்தியமான செயல்திறனால் உங்களோட எல்லா வித காரியங்களுமே சிறப்பாக செஞ்சு வெற்றி வாய்ப்பை பெற போகிறீங்க. உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம் இது ரெண்டுமே முன்னேற்றத்தை தருது. தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த இப்போ முடிவு பண்ணுவீங்க. பணவரத்துமே திருப்தி தரும் வகையில் அமையுது. வியாபார ஸ்தலத்துக்கு புதுசாக இடம் வாங்குறது, இல்லைன்னா வேறு இடத்துக்கு வியாபாரத்தை இடம் மாற்றுறது போன்ற எண்ணம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் செயல்திறமை கூடும். பயணங்கள் திடீர்னு செல்கிற மாதிரியான சூழல் வரும். வேலை விஷயமா கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. இதனால் குடும்பத்தின் நிம்மதி குலையலாம். சுற்றத்தினர் வருகை இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இருந்த பிரச்சனை நீடிக்கலாம். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பாருங்கள் உங்களுக்குள்ளே வேணால் நல்ல ஒரு அன்பு அதிகரிக்குது. பிள்ளைங்க மூலம் மகிழ்ச்சி வரும். குடும்ப வருமானம் இரட்டிப்பாகுது. இதனால் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் இவங்களாலையுமே நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவு திறமை கூடுது. இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிமையாக செஞ்சு முடிக்கிறீங்க. உங்கள் கௌரவம் இதனால் உயருது. விரும்பிய பதவி உயர்வும் கிடைக்குது. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுது. கைவிட்டு போன பொருள் மீண்டும் உங்கள் கை சேரும். தீவிர முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது.
உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு இது கொஞ்சம் காலதாமதமாகும். மனம் தளராமல் கவனமாக உங்கள் வேலையில் ஈடுபடுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் இருக்குது. எதிர்கால நலன் கருதி சில திட்டங்களை ஆலோசனை செஞ்சு பண்ணுங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த சிக்கல் உங்களுக்கு தீருது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையுது. மற்றவங்க மூலம் உங்களுக்கு உதவி சரியாக கிடைக்கும். குடும்பத்தில் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சியடைய செய்ய போகிறீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்குது. விருச்சிக ராசிக்கு கடந்த காலத்தை விடவே இந்த மாதம் அது அற்புதமான ஒரு சூழல் உண்டாகிருக்குன்னு கூட சொல்லாங்க. ஏன்னா பிரச்சனை, தொல்லை, சண்டை, வம்பு, வழக்கு இதில் எல்லாமே மாற்றம் ஏற்படுது. இந்த மாதம் சிறப்பான உயர்வு, நன்மை எல்லா வகையிலுமே உங்களுக்கு உண்டாகுது. அதனால் இந்த மாதத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மையை எல்லா வகையிலுமே பெறலாம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.